கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 130 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக உங்கள் இதயத்துக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்கள். போன எபிசோட்லேருந்து நம்ம யாக்கோபோட வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆதியாகமத்தில் ஆதாமுடைய வரலாறு, ஆண்டவர் உலகத்தை படைச்சதுலேருந்து யாக்கோபு வரைக்கும் பார்த்தோம். இப்போ அந்த யாக்கோப்பை போன எபிசோடில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அப்படியே அதை கண்டினியூ பண்ணுவோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். உடனே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன உடனே இவர் உடனே கிளம்பிடுறாங்க, உடனே ஒபே பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா, நம்ம முற்பிதாக்களோட தேவன் பேசினார், தேவன் சொல் பேச்சை உடனே அவங்க கேட்பாங்க. என்ன ஏதுன்னு ஒன்றும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அப்படி பாருங்கள், அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். யாக்கோபு 2ஆம் வசனம். அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைவரும் நோக்கி, 3ஆம் வசனம், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போகும் வாருங்கள் சொல்கிறாரு. அவங்க அங்கேருந்து கானான் தேசத்துலேருந்து பெத்தேல் என்னும் லூஸுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 9ஆம் வசனம், யாக்கோபு பதானாராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, ஆண்டவர் மறுபடியும் தரிசனமாகிறார். தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து 10ஆம் வசனம், இப்போது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். இப்போ இஸ்ரேல்னு சொல்லிட்டு இருந்தோம், யாக்கோபுக்கே இஸ்ரேல்னு பேர் கொடுத்துறாரு ஆண்டவர். யாக்கோபு அந்த வம்சத்தில் வந்தால் கூட அந்த யாக்கோபுக்கு அந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்குது பாருங்கள், ஒரு வரம் கிடைக்குது. இஸ்ரேல்னு அவர் ஆண்டவரே பேர் கொடுக்குறாரு. யாக்கோபுன்னு இல்லை, உன் பேர் இஸ்ரவேல்னு சொல்லவும் எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆண்டவர் பேர் கொடுக்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? யாக்கோபுக்கு கிடைக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், அவங்க முற்பிதாக்கள் ஆபிரகாமோட வம்சத்துக்கு ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார், சந்தையாக பெறுவீங்கன்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை எப்படி அவர் அப்படியே நடத்திட்டு வர்றாரு பாருங்கள். அவங்கள அந்த வம்சத்தையே நடத்திட்டு வர்றாரு பாருங்கள். பார்ப்போம் அடுத்து 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. திரும்ப ஆசீர்வதிக்கிறார். பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள்னா பாருங்கள், சந்ததியில் ராஜாக்கள் பிறப்பார்கள்னா முன்னாடியே சொல்கிறார் ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன நடக்க போகுதுன்றதில். யோசேப்பே கூட யாருக்கூட ராஜாவுக்கு கொலை வரார் அந்த சந்ததியில். எத்தனை அந்த வம்சத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா வரார். ஆண்டவர் அந்த கிருபையால், அவர் கிருபையால் பாருங்கள் எப்படி அவர் நடத்துகிறாரு, அவரோட அன்பால் எப்படி இறங்குறாரு, எவ்வளோ ஒரு அதிசயமாக, அதாவது எவ்வளோ ஒரு வல்லமையாக அவங்கள நடத்துகிறாரு, அவங்கள பாதுகாக்கிறாரு. இதெல்லாம் பாருங்கள், அவரே எல்லாம் அவங்களுக்கு நீ இப்போ அங்கே போங்க இங்கே போங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டார், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்கள் போல் ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல் பெருக பண்ணுவேன்லாம் சொல்லியிருக்கார். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் திரும்ப அதை ரினியூ பண்ணுறார். அதை ரினியூவல் பண்ணி, ஏன்னா ஞாபகப்படுத்துகிறார், சொன்னதை இவங்க மறந்துடக்கூடாதுன்றதுக்காக திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. அதுதான் இங்க சொல்றாரு, பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதி பற்பல ஜாதியில் கூட்டங்களும் முன்னத்தில் உண்டாகும், ராஜாக்களும் சந்ததியில் பிறப்பார்கள். 12, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி 13, தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தள்ளி போனார். பாருங்க, அதாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு பின்னால் இருக்க சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் அவர் அந்த ஸ்தலத்திலேருந்து மறைஞ்சு போகிறார். இது அவங்களுக்கெல்லாம், இப்போ நமக்கெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் அந்த வார்த்தையை கேட்கறது, ஆண்டவரோட வார்த்தையை எப்படி நம்ம கேட்குறோம்? வேத வசனத்தில் தான். இதுதான் நமக்கு ஆண்டவரோட வார்த்தை. இதில் தான் நம்ம ஆண்டவரோட வார்த்தையெல்லாம் பார்த்து வார்த்தையை வாசித்து தியானித்து இதிலிருந்து தான் நம்ம அந்த வரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு வரம் பெற்றவங்களாக இருந்தாங்க. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்துகிறார் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்ப்போம் 14ஆம் வசனம்.
அப்பொழுது யாக்கோபு தன்னோட ஒரு பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயை வார்த்தான். 15. தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். ஃபர்ஸ்ட் நீ போன்னு சொல்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அவர் போறாரு. திரும்ப தரிசனமாகி இஸ்ரவேல்னு பேர் கொடுக்குறாரு. இதெல்லாம் முன்கூட்டி ஆண்டவர் பாருங்க, இன்னொன்று என்னென்ன நடக்க போகுது, எப்படி சந்ததி பழுகி பெருகும், எப்படி நடக்கும், இதெல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி அவங்கள அப்படியே வழி நடத்துறாரு. இங்க போ அங்க போன்னு சொல்லி அவங்கள வழி நடத்துறாரு. அதனால ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு, அவனோட வார்த்தையை நான் தியானிச்சேன், சரியா அதை கடைப்பிடிச்சேன், அவருடைய வார்த்தையின்படி நான் நடந்தேன், எல்லாமே பர்ஃபெக்டாக நான் பண்ணேன், ஆனால் நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக ஏதாவது உங்கள் செயலில் ஒரு குறைபாடு நிச்சயமாக அதில் இருக்குமே தவிர, அவரோட வார்த்தையை பர்ஃபெக்டாக தியானித்து அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நடந்து எல்லாம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி தான். அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். சந்ததி சந்தியாக பெருக பண்ணுவேன், சந்ததியில் ராஜாக்கெல்லாம் பிறப்பாங்கன்னு சொல்கிறார். அதுதான் நம்ம அவரோட வார்த்தையை ஜஸ்ட்டு சும்மா வாசிக்கிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், உபவாசம் இருக்கோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவர் வார்த்தையின்படி நடக்கிறோமா? எல்லாருமே தான் வேதம் வாசிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோமா? அந்த வார்த்தையை உள்வாங்கிறோமா? அந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா? என்ன வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக நிற்கிறோமான்றது தான். பிரச்சனை வரும், தடை வரும், எல்லாம் வரும். ஆனால் அந்த வார்த்தையை நம்ம ஸ்ட்ராங்காக தியானித்து சொல்லியிருக்கார், கண்டிப்பாக நடத்துவார் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருக்கமான்றது தான் முக்கியம். அப்படி இருந்து நான் தோத்துட்டேன்னு யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். நீங்கள் ரீவைண்ட் ஃபார்வேர்ட் பண்ணுற மாதிரி உங்களோட செயல்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன நம்ம செஞ்சோம், நம்மளோட குறைபாடு என்ன, ஏன் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் செயலில் இருக்க குறைபாடு நீங்கள் தெரிஞ்சு சரி பண்ணி திரும்ப முடிஞ்சிடல எல்லாம் திரும்ப நீங்கள் கரெக்ட் பண்ணி ஆண்டவர் வசனத்தை தியானித்து அதன்படி நடந்து நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியம். சில பேர் ஆண்டவர் இப்படி ஒரு நிலைமையை எனக்கு கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் கொண்டு வரலைங்க, அது உங்கள் செயலில் இருக்க குறைபாடு. நீங்கள் உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும், உங்களோட செயல்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும், உங்கள் எண்ணங்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கணும். என்ன குறை, என்ன குற்றம், என்ன பிரச்சனை, உங்கள் செயலில் உங்கள் கிரியையில் என்ன நடந்தது, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் செயலில் இருக்க குறைபாடுகளை, உங்கள் குற்றங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் உங்களோட தவறான அணுகுமுறையால் ஏற்படுற ஒரு பிரச்சனை அதை நீங்கள் ஆண்டவர் மேலே, ஆண்டவர் தான் அதை செஞ்சிட்டாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லவே கூடாது. அது ரொம்ப தவறு. ஏன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குறதும் சமாதானமாக்குறதும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் சந்தோஷத்தில் களி கூறும்படி நடத்துறது தான் அவர் செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன் ஃப்ரம் த பிகினிங் ஆதாமே அப்படி தான் வச்சார். அவர் ஆரம்பத்தில் ஆதாமை படைக்கும் போதே நல்ல வளமான ஒரு வாழ்க்கையில தான் அவரை வைக்கிறாரு. ஆதாம் செஞ்ச பாவத்தால் தான் மரணன்றதே வந்தது. இப்போ நம்ம வாழ்க்கையில் மரணன்றது அந்த ஆதாமோட முதல் பாவத்தில் வந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு எல்லாமே. ஆனால் ஆண்டவர் அப்பவும் இப்போ மனுக்குலம் பெருகி இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு, பிரச்சனைங்க இருந்தாலும் அவரை நம்ம சார்ந்து வாழும்போது அவரோட வசனத்தை தியானித்து அதன்படி நம்ம ஸ்ட்ராங்காக நின்று நடத்துவார் நம்மளை அப்படின்ற ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி தான். பார்ப்போம் அடுத்து. அப்புறம் பெத்தேலை விட்டு எப்ரேத்தாவுக்கு போகிறாங்க. அங்கே ராக்கேலுக்கு பிரசவ வேதனை நடக்குது. 17ஆம் வசனம். பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சாலை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 18. மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனேனி என்று பெயரிட்டான். அவன் மறிக்க போறான்னு அவளுக்கு தெரிஞ்சு போது அவன் தகப்பனோ யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீன் பேர் தான். அவங்க ராக்கேலுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தர் யோசிப்பு, அவர் முதல்ல அங்கே ஏசாவும் கூட சமாதானம் ஆகும்போதே இருக்காரு. அதுக்கப்புறம் பிறக்கிற பையன்தான் பென்யமீன். பென்யமீன் இவர் பேர் கொடுக்குறாரு யாக்கோபு. பாருங்க, பென்யமீன் பிறந்துடுறான் யாக்கோபுக்கு. ஸோ ஆண்டவர் பழுகி பெருகுவாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எல்லா வகையிலும் ஆசீர்வாதம். இதுதான் இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம். அதான் பாருங்க, நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழணும், அவரோட வார்த்தையை தியானிச்சு முற்பிதாக்களை எப்படியெல்லாம் நடத்தினாரு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வரும்போது அவர் சொன்ன எந்த வார்த்தையுமே வீணா போகலை, எதுவுமே நடக்காம இல்லை. சில பேர் தவறா வழியில போகும்போது பிரச்சனையில சிக்கிறாங்க. ஆனாலும் திரும்ப ஆண்டவர் அவங்கள சமாதானத்தின் பாதையில் நடத்துறார். இதை நம்ம நிறைய பார்க்கலாம் வேதத்தில். ஆண்டவர் மனுக்குலத்தில் உருவாக்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் கிருபையாக நடத்துகிறார். அவரோட வசனத்தை தியானித்து அதை கை கொண்டு நடக்கும்போது நம்மளை ஆண்டவர்
சமாதானத்தின் பாதையில், வெற்றியின் பாதையில், செழிப்பின் பாதையில் நடத்துவார். அதனால் ஆண்டவரை நம்ம சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் தர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.